ஒரு ஊரில் ஒரு ஹஜ்ரத். அவர்கிட்ட ஒருத்தர் கிணத்துக்குள்ளே நாய் விழுந்துடுச்சு. இனி அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கோ குளிக்கிறதுக்கோ பயன்படுத்தலாமா, அந்த அசுத்தத்தை எப்படி போக்குறதுன்னு கேட்குறாரு. அஜத்து 100 வாளி அளவு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிட்டா அந்த அசுத்தம் நீங்கிடும், அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் போயிட்டு 100 வாளி அளவு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு அஜத்துட்ட, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், ஒரு பரக்கத்துக்காக நீங்கள் ஒரு ஃபாத்திஹா ஓதி இந்த தண்ணியில் ஊதி கொடுங்க, அதை கொண்டு போய் கிணத்துல ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அஜத்தும் ஃபாத்திஹாலாம் ஓதிட்டு ஊதும்போது பார்த்தா தண்ணிக்குள்ளே ஒரு முடி. என்னன்னு கேட்டால் நாயோட முடி. எப்படின்னு கேட்டால் அவர் நாயை தூக்கி வெளியில் போடாமலே 100 வாளி அளவு தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அந்த தண்ணி சுத்தமாகும், அதை பயன்படுத்த முடியும்? ஸோ நல்லது ஆகணும் அப்படின்னா கெட்டது அழிக்கப்படணும். நமக்குள்ள நல்ல எண்ணங்களும் நேர்மறையான எண்ணங்களும் வரணும் அப்படின்னா முதல்ல நாம் கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் விட்டு வெளியில் வரணும். அப்போ தான் நமக்குள்ளே வர்ற நல்ல எண்ணங்கள் செயலாகும். கிறுக்கல்கள் நிறைந்த கரும்பலகையில் எழுதப்படுற நல்ல கருத்துக்கள் கண்களுக்கு தெரியாது. அது தெரியணும் அப்படின்னா முதல்ல அந்த கிறுக்கல்கள் அழிக்கப்படணும்.